ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, காலையில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். 5 நிமிடத்திற்குள் கேட்டு விடு பிள்ளையே. கால் வேற வலிக்கின்றது. நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகி விட்டேன் பிள்ளையே. உன்னை என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து கவனிக்கின்றேன். உன் செய்கைகள் அனைத்துமே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே. உன் இயற்கையான இயல்பு கண்டு நான் வியக்கின்றேன். ஆனால் சில சூழ்நிலைகள் இயல்பு நிலையில் இருந்து உன்னை மாற்றி தோற்றம் அளிக்க செய்கின்றது. உன் இயல்பை புரிந்தும் சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவுக்கு நிதானம் இல்லாமல் பேச வைக்கிறது என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய வெளி பேச்சுக்களால் தான் உன்னை எடை போடுவார்கள். உன் மனதை அறிய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி குறை கூறவாகத்தான் இருக்கின்றார்கள். எப்படி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை அப்படியே யாரும் வைத்து பார்ப்பதில்லை. அது அழகு என்று ரசிப்பார்கள். ஆனால் அதை வெளியே எடுத்து அதற்கான தோற்றத்தை பொலிவு உடையதாய் மாற்றினால்தான் அதை உண்மையானது என்று நம்புவார்கள். உண்மையுள்ள பொருளையே அப்படி கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள் தான் அதிகம். உன் உண்மையான குண நலன்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டிப்பார். உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் சொல்லிப்பார். உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணிக்கை குறையும். ஆனால் உன் மனதில் இருக்கும் உன் முருகன் அப்பாவுக்கு உன் மனதை படிக்க தெரியும். உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன் உணர்வுகளை என்னால் உணர முடியும். ஏனென்றால் உன் மனதில் உன்னில் உச்சையில் இருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நானே. உன்னுடைய இதய துடிப்பானது என் இதயத்தின் துடிப்பு. ஆதலால் என் அன்பான உலகமும் உயிரும் நீயே. என் குழந்தையை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு உறுதுணையாக நான் நிற்பேன். இப்பொழுது உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கின்றேன். நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சுபம் ஏற்படும். ஓ முருகா.